பலனை, நம்முடைய வேலை ஸ்தலத்துடைய உழைப்பின் பலனை, இது எல்லாவற்றுமே நம் தேவ சமூகத்துல விதைக்கும் பொழுது அதற்கேற்ற ஒரு பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எதையெல்லாம் விதைக்கிறோமோ அதற்கு உரிய ஒரு பலனை தேவன் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பானாம், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பானாம். நமக்கு எவ்வளவாக நம்ம ஒரு விதையை விதைக்கிறோமோ அதற்கேற்ற ஒரு பலனை பெற்றுக்கொள்வது போல தேவ சமூகத்துல நம்ம எதையெல்லாம் விதைக்கிறோமோ அதை மன உகந்ததாக, மன உற்சாகத்தோடு நம்ம தேவ சமூகத்துல விதைக்கும் பொழுது அதற்குரிய பலனை நம்மளால பார்க்க முடியும். நம்ம எவ்வளவாக பாடி துதிக்கிறோமோ, நம்முடைய முழு பலனை எவ்வளவாக தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமோ தேவன் பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆலயத்திற்குள்ளாக நம்ம போனோம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல, இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி அவரை ஆராதிக்கிற தேவ ஜனங்கள் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூற வேண்டுமாம். நீ அன்பு கூறும் பொழுது உன்னுடைய முழு பலன் தேவ சமூகத்தில் விதைக்கப்பட வேண்டும். உன்னுடைய முழு இருதயம் தேவ சமூகத்துல காணப்பட வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நினைவு எல்லாமே தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக வந்தது என்று சொன்னால் இங்க ஒரு நிலைமை, வீட்டை பற்றி ஒரு நிலைமை, ஆலயத்துக்குள்ளாக இருக்கிற கர்த்தர் கூட என்ன பேச போகிறார், என்னுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி மாறப்போகிறது, இந்த எண்ணங்களோடு இராதபடிக்கு நீ எதை விதைக்கிறியோ அதைத்தான் அறுப்பாய். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம்.